ஹாய் எவ்ரிபடி. இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பங்களாபாத். ஜவ்வரிசி பங்களாபாத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஜவ்வரிசி, உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, பெருங்காயம், நெய்யில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு கர்டு. இதுதான். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருங்க. அப்போ சீக்கிரம் வெந்துடும் ஜவ்வரிசி. நான் ஆல்ரெடி தண்ணியில் ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்கணும். பார்க்கலாமா எப்படி பண்ணோன்ட்டு? வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை நம்ம பேனில் வேக வச்சுருவோம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ரொசீஜர் பார்ப்போம். இப்போ ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஜவ்வரிசிக்கு நம்ம தாளிப்பு எப்படின்னு பார்த்துடலாம். நம்ம தாளிப்பு பேன் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணியிருக்கோம். கீ கொஞ்சம் இருந்தாவே போதும். ஒரு பிஞ்ச் பெருங்காயம், கடுகு, சீரகம், கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையும் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப காரமாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரம் இருக்காது, அதனால தான் நான் குட்டி குட்டியாக 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜவ்வரிசியில் கொட்டிடலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி கொஞ்சம் நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் இதில் நம்ம கர்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஜவ்வரிசி நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம இதில் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். திக் கர்ட் ஆட் பண்ணி கர்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி கார்னிஷ் மாதிரி பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி பங்களாபாத் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.